ரூ. 3000 காசு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி அதை நம்ம பல மடங்காக உயர்த்தணும். இதுதான் நம்மளோட பிளானு. இதுக்காக நம்ம என்னெல்லாம் முதல் கட்டமாக பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம பண்ணிட்டோம். அதுக்குண்டான வீடியோ நான் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன். அதை வேணும்னா போய் பார்த்துடுங்க. முதல்ல இந்த ரூ. 3000 காசு எங்கேருந்து கிடச்சதுன்னு நோட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம இது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, ஷேர் மார்க்கெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதுவும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம், பாருங்கள். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயமும் நம்ம சொல்லியிருந்தோம். நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸுக்காக தான் போடுறேன்னு அதை மைண்டில் நல்லா ஏற்றிக்கோங்க. அப்புறம் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு தகவலை உங்கள்கிட்ட சொல்லலான்னு தான் இந்த வீடியோ. நான் இந்த ஷேர் மார்க்கெட்டை பற்றி இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். நோட் பண்ணிவிடுங்க, கற்றுக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு கற்றுக்குட்டி தான். அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான்னு சொல்லலாம். இந்த ஷேர் மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்ச ஒரு ஜாம்பவான் அவர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோவை நான் பார்த்தேன். அந்த வீடியோவை முழுசாக பார்க்கும்போது ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. அவர் என்ன சொல்கிறாருன்னாக்கி, மாதம் நீங்கள் ஒரு அமௌண்ட்டு 10,000 சொல்லி வச்சுடுங்க. 10,000 வச்சு சேமிச்சுட்டு வரீங்க. உங்களுக்கு 55 வயசில் இத்தனை கோடி ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 25 வருஷம் கழித்து இத்தனை கோடி ரூபா இருக்கும் அப்படிங்கிறாரு. எனக்கு அந்த வீடியோவை பார்த்த உடனே தோணிச்சு, ஆஹா, இந்த ஷேர் மார்க்கெட்டில் இந்த எஸ்ஐபியில் போட்டால் மாதம் 10,000 வச்சு போட்டால் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டா? அப்போ நம்ம இதில் பாதி 5,000 வச்சு போட்டாலும், அவர் கடைசியில் ஒரு அமௌண்ட்டு சொன்னார், 13 கோடி. 5,000 வச்சு போட்டாலும் நமக்கு ஒரு 6-7 கோடி ரூபா வரைக்கும் கிடைக்கும். இது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்குன்னு சொல்லிட்டு, சரி இதை பற்றி விளக்கமாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். நான் முதல்ல பார்த்தது இவரோட ஷார்ட் வீடியோ. அதுக்கப்புறம் தான் அந்த லாங் வீடியோ உள்ளே போய் பார்த்தேன். உலக மகா பித்தலாட்டம்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் அந்த வீடியோ. நான் முதல்ல சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இது பித்தலாட்டமாக இல்லையாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிவிடுங்க. நீங்கள் முடிவு பண்ணி கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிள். அவர் என்ன சொல்கிறாருனாக்கி, நீங்கள் 30 to 35 வயசு உள்ளவங்கன்னா மாதம் 10,000 ஷேர் மார்க்கெட்டில் இந்த எஸ்ஐபியா இதில் ஒன்றில் போட சொல்கிறாரு. 5 வருஷம் போடணும் அப்படிங்கிறாரு. ஓகே, நல்ல விஷயந்தான். நம்ம 30 வயசை எடுக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு 30 வயசில் ஒரு 10,000 மிச்சம் படித்து ஷேர் மார்க்கெட்டில் போடுற அளவுக்கு ஒருத்த வசதியாக இருக்கான்னா கண்டிப்பாக அவன் வேலை செஞ்சு அதை செய்ய முடியாது. அவங்க அப்போ சம்பாரித்து வச்ச காசில் வேணும்னா எடுத்து போடலாமே தவிர மற்ற மாதிரி முடியாது. ஸோ அவனை 35 வயசில் அவன் ஸ்டார்ட் பண்ணுறதாட்டி எடுத்துக்கலாம். அப்படி தான் எடுத்துக்கணும். ஏன்னா 35 வயசுக்கு முன்னே நம்ம அந்த அந்த ஸ்டேஜில் தான் அந்த வீடு வைக்கிறது, கல்யாணம், பிள்ளைங்க அந்த ஸ்டேஜில் இருப்போம். ஸோ மிகப்பெரிய கஷ்டம். 35 வயசில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னு வச்சுடுங்களேன். 5 வருஷம் அதை இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறாரு. இப்போ நம்ம 5 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு வயது 40,000. அப்போ 40 வயசில் நமக்கு ரிட்டர்ன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டாச்சுனங்கி அப்படியெல்லாம் கிடையாது. அடுத்த 15 வருஷம் அந்த காசு அப்படியே விட்டுறணும். நோட் பண்ணிவிடுங்க. நீங்கள் 35 வயசில் ஆரம்பிக்கிறீங்க, 40 வயசில் முடிக்கிறீங்க. அடுத்த 15 வருஷம், அப்போ உங்களுக்கு 55 வயசில் வரைக்கும் நீங்கள் கட்டின அமௌண்ட்டு அங்கேயே கடந்து குட்டி போட்டு கிடக்கும். நல்ல விஷயந்தான், உண்மையிலே பாராட்டணும். அந்த டைமில் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன அமௌண்ட்டு தான் கிடைக்கும். அதாவது 15 வருஷம் கழித்து நீங்கள் எடுத்தீங்கன்னா 1 கோடி ரூபாய் அந்த ரேஞ்சில் தான் கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதுவும் கிடைக்கலையான்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன். அதுக்குள்ளே ஒரு பெரிய கம்பு சூத்திரமே இருக்குது. அதை நான் அடுத்து போடுறேன். அப்போது இவருக்கு 55 வயசில் ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும். அவர் 56 வயசுலேருந்து மாதம் 1,00,000 ரூபா வச்சு தான் எடுக்கணுமா. அந்த அவரோட பேஸ் அமௌண்ட்டு பெருசாக ஒன்று கூடி இருக்கா இல்லை, அதுலேருந்து 1,00,000 ரூபா எடுத்துகிட்டு வரணுமா. அடுத்த 25 வருஷத்துக்கு இதே தான் செய்யணுமா. நல்லா நோட் பண்ணிவிடுங்க. ஏற்கனவே அவன் 40 வயசில் தான் கட்டியிருப்பான். 55 வயசில் தான் அது மெச்சூரிட்டியாக இருக்கா. 56 வயசுலேருந்து அவன் காசை எடுக்க ஆரம்பிக்கலாம். அதுலேயே ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு தான் எடுக்க முடியும், எடுத்துகிட்டு வரணும்.
அடுத்த 25 வருஷத்துக்கு அதுதான் செய்யணும். அப்போ 55 ஒரு 25 எத்தனை ஆச்சு, 60 70 80 வயசாச்சு. அந்த மனுஷனோட 80 வயசில் அவர் கையில் 13 கோடி ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ போட்டவர் சொல்லியிருக்காரு. என்னோட கேள்வி ஒன்றே ஒன்று தான். அவர்கிட்ட நம்ம நேரிட்ட கேட்டிருக்கல, நம்ம யாரையோ குற்றம் பண்ணியோ குறை பண்ணியோ போடக்கூடாது. என்னோட கேள்வி என்னென்னா, 80 வயசில் ஒருத்தன் 13 கோடி ரூபாய் என்ன செய்ய போகிறான்? என்னோட கேள்வி இதுதான். நீங்களே இதுக்கு பதில் சொல்லுங்கள். எனக்கு 80 வயசாகுது. நான் 80 வயசு வரைக்கும் இருப்பேனா இல்லையான்னு எனக்கு தெரியாது, சத்தியமாக தெரியாது. ஏன்னா இப்போ உள்ள காலை இயற்கைக்கோ உணவு பழக்க வழக்கங்களுக்கோ 60-65 வயது தாண்டதே மிக பெரிதுன்னு சொல்லிட்டு வல்லுநர்களே கூப்பிடுறாங்க. மருத்துவ உலகில் இப்போ பெரிய 65 வயசுல தாண்டினா பெரிய வயசுங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த காசு 80 வயசில் எனக்கு ஒரு 13 கோடி ரூபாய் கிடச்சி நான் என்ன செய்ய போகிறேன்? அப்போது எனக்கு நான் சம்பாதிக்கலை, என்னுடைய அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு இந்த ஐடியா கொடுக்குறீங்க. அடுத்த தலைமுறை இந்த காசை வாங்கி அவன் சோம்பேறியாக நாசமாக போயிடணும். அதுக்குண்டான வழிமுறைகளை சொல்கிறாங்க. இருக்கும்போது அந்த காசை எடுத்து செலவு பண்ணி ஜாலியாக இருக்கிறதுக்கு ஏதாவது ஸ்கீம் இருக்கான்னு கேட்டாச்சுன்னா பார்த்துட்டு சொல்லலாம், அடுத்த வீடியோவில் சொல்லலாம், அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. அடுத்தடுத்து வீடியோ இருக்கான்னு போய் பார்த்தா அங்கே ஒரு மண்ணும் கிடையாது. அவங்க இந்த நீங்கள் ஐ திங்க் சதுரங்க வேட்டை படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருத்தனை நம்ம அவனை ஏமாத்தினான்னா அவனோட ஆசையை தூண்டணும். அவனுடைய ஆசையை தூண்டினா மட்டும்தான் அவனை ஈஸியாக ஏமாற்ற முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே கதை தான் இங்கே நிறைய இன்வெஸ்டர்ஸ் அந்த இதெல்லாம் வச்சுருக்காங்கல்ல, ஆஃபீஸெல்லாம் வச்சுருக்காங்கல்ல, புரோக்கர்ஸ். இந்த புரோக்கர்ஸ் பண்ணுற மிகப்பெரிய வேலை ஏமாத்து வேலை. அவங்க அப்படி இப்படி இப்படி அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. அது எதுவுமே உண்மை இல்லை நண்பர்களே. அது ஒரு பெரிய கடல். திரும்பவும் சொல்கிறேன், இந்த ஷேர் மார்க்கெட்டுங்கிறது நடுக்கடலில் ஆள் இல்லாமல் தத்தளிப்பது போல். எங்கே பார்த்தாலும் கரை தெரியாது. நம்ம உள்ளே இறங்கினோன்னா அந்த கரையை தேடி கண்டுபிடிச்சி போகிறவன் 100 பேரில் ஒருத்தனாக தான் இருப்பான். அந்த ஒருத்தன் மற்றவங்களை எப்படி சுரண்டி திங்குறாங்கிறது தான் இந்த கதை. அவன் ஒருத்தன் ஜெயிச்சிருப்பான். 100 பேர் 99 பேர் தோற்றுருப்பான். அது 99 பேர் தோற்ற கதையை அவன் சொல்ல மாட்டான் வெளியில். அவன் ஜெயித்த கதையை மட்டும்தான் நம்மள்கிட்ட சொல்லுவான். அப்போ அதுக்கு பின்னாடி 99 பேர் தோற்றுருக்கான். ஸோ கவனமாக இந்த ஷேர் மார்க்கெட்டை பற்றி பாருங்கள். இந்த வீடியோ போடுறாங்கல்ல, ஷார்ட் வீடியோ, இந்த ஷார்ட் வீடியோக்களை எல்லாம் பார்த்து ஏமாறாதீங்க. இந்த ஷார்ட் வீடியோ போட்டாங்கன்னா அவங்க சேனலுக்குள்ளே போயிட்டு மெயின் வீடியோ பாருங்கள். அந்த மெயின் வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கால்குலேட் பண்ணி பாருங்கள். என்னுடைய கருத்து இதுதான். 40 வயசில் ஒருத்தன் அவன் பாலிசியை கட்டி முடிக்கிறான். 55 வயசில் மெச்சூரிட்டி ஆகுது. 56 வயசுலேருந்து அவனுக்கு மாதம் 1 லட்ச ரூபாய்ச்சி அந்த மெச்சூரிட்டி அமௌண்ட்லேருந்து எடுக்கலாம். அதாவது மாதம் 10,000 ரூபாய்ச்சி கட்டினான் எடுக்கலாம். ஆனால் அவனுக்கு 85 வயசில் ஒரு 10 கோடிக்கு மேலே 10 கோடி ப்ளஸ் கிடைக்கும்போது அவனுக்கு அது என்ன பிரயோஜனம்? என்னுடைய கேள்வி தான். இன்னும் ஒரு பெரிய சொத்து என்ன தெரியுமா? இந்த மாதம் நீங்கள் 10,000 ரூபாய்ச்சி கட்டுறீங்கல்ல, அது ஒவ்வொரு வருஷமும் 10% இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகணும். அப்போது 2வது வருஷம் 11,000 ரூபாய் கட்டணும். இதுதான் நான் சொல்கிறேன். ஷார்ட் வீடியோக்களை பார்த்து ஷேர் மார்க்கெட்டில் இதெல்லாம் கிடைக்குமா, இப்படியெல்லாம் பணம் கொட்டுமான்னு சொல்லிட்டு யாரும் நம்பாதீங்க. ஒரு ஷார்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட் வீடியோவோட மெயின் வீடியோ பெரிய வீடியோவை உங்கள் சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். அதில் சொல்லியிருப்பாங்க. அதையும் பொறுமையாக கவனித்து கேளுங்க. அவ்வளோதான்.